வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசருமான மாண்புமிகு திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றம் பிரிசன் லோக் அதாலத் தமிழகம் முழுவதும் உள்ள மத்திய சிறைச்சாலைகள், மாவட்ட சிறைச்சாலைகள் மற்றும் கிளை சிறைச்சாலைகளில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் கடந்த 2/2/2026 அன்று நடைபெற்றது. அன்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றத்தில் 88 அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் 583 வழக்குகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 347 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதில் அன்றைய தினம் 290 சிறைவாசிகள் விடுவிக்கப்பட்டனர். மேலும் அந்தந்த சிறைச்சாலைகளில் நடைபெற்ற சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றத்தில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர்கள் மற்றும் நீதித்துறை நடுவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை தீவுத்திடலில் துவங்கப்பட்டுள்ள 50வது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2025-26 இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கண்காட்சி அரங்கில் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள் அடங்கிய கண்காட்சி அரங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சிக்கு வருபவர்கள் சட்ட ஆலோசனை வழங்கிட வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்து அவர் மூலமாக போதிய சட்ட அறிவுரைகள் வழங்கிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களும் மாணவர்களும் இக்கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ராமேஸ்வரம் நகராட்சியில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு AK மெஹபூப் அலிகான் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் மூலம் வெளிமாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்றும், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்வதற்காக வெளிமாநில தொழிலாளர்கள் 32 பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நகராட்சி பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் மூலமே தூய்மை பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 20 குடும்பங்களை சேர்ந்த 33 வெளிமாநில தொழிலாளர்கள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பாதுகாப்பற்ற தகர கொட்டகையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்கியிருக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும், இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் நகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர்கள், ஒப்பந்ததாரர் ஆகியோரிடம் வெளிமாநில தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பான அடிப்படை வசதிகளுடன் கூடிய தங்குமிடம் வழங்கிட வேண்டும் என்றும் அவர்களின் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் தற்போது உள்ள 15 குழந்தைகளையும் அங்கன்வாடியில் சேர்க்க வேண்டும் என வெளிமாநில தொழிலாளர்களிடம் அறிவுறுத்தினார். அதற்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர் 10 நாட்களுக்குள் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் வெளிமாநில தூய்மை பணியாளர்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அவர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாஸ்கர் அவர்கள் மற்றும் நகராட்சி உதவி ஆய்வாளர் திரு விக்னேஸ்வரன் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் உதகையில் ஷூட்டிங் மட்டம் பகுதியில் சட்ட விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சி கடந்த 21/1/2026 அன்று நடைபெற்றது. இப்புகைப்பட கண்காட்சிக்கு மாவட்ட குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி திரு S சந்திரசேகரன் அவர்கள் தலைமை வகித்து புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் அவர் பேசியதாவது: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வருகிறது. வட்ட சட்டப்பணிகள் குழு ஒவ்வொரு தாலுகாவிலும் உள்ள நீதிமன்றங்களில் செயல்படுகிறது.
ஒரு வழக்கில் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞர்கள் வைத்து நடத்த முடியாதவர்களுக்கு இலவசமாக வழக்கறிஞர் நியமித்து வழக்கை நடத்துவதற்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவுகிறது. மேலும் இந்த உதவிகளை பெற பெண்கள், குழந்தைகளுக்கு நிபந்தனைகள் இல்லை. கொத்தடிமை தொழிலாளர்கள், சிறை காவலில் இருப்போர், பாதுகாப்பு இல்லத்தில் உள்ள இளம் குற்றவாளிகள், மனநல மருத்துவமனை, மனநோய் மருத்துவமனை மற்றும் இல்லம் இவைகளில் காவலில் உள்ளவர்கள், தாழ்த்தப்பட்ட பிரிவினர்கள் மற்றும் ஆண்டு வருமானம் ரூபாய் 3,00,000க்கு மிகாமல் உள்ளவர்கள் இலவச சட்ட சேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் ஆவார்கள். சட்டம் சார்ந்த அல்லது சட்டம் சாரா பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபரோ நிவாரணம் கோரும் நபரோ மாவட்ட அல்லது வட்ட சட்டப்பணிகள் குழுவை அணுகலாம். சட்டம் சாராத பிரச்சனை கோரிக்கையாக இருந்தால் பாதிக்கப்பட்ட நிவாரணம் கோரும் நபர் கொடுக்கும் மனு சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சமூகத்தில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தைரியத்துடன் அணுக வேண்டும். சட்டத்தின் துணை கொண்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். மேலும் பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் போக்சோ சட்டம், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உள்ளிட்டவைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு V.S. பாலமுருகன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி E. சசிகலா அவர்கள், மாவட்ட உரிமையியல் நீதிபதி திரு L. பிரகாஷ் அவர்கள், கூடுதல் மகளிர் குற்றவியல் நீதிபதி திரு S. சோஃபியா அவர்கள் மற்றும் பகல் கோடு மந்து சூழல் மேம்பாட்டு குழு தலைவர் திரு மணிகண்டன், காவல்துறையினர், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு R. சுரேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. அதன்படி இந்த வருடத்திற்கான அட்டவணைப்படி முதலாவது தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/3/2026 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச் சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக்கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும்.
மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/3/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மண்டலம் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கடந்த 29/1/2026 அன்று நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு எம். கிறிஸ்டபர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட நீதிபதி திருமதி சி. கார்த்திகா அவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ஏ. பிரபு அவர்கள், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு ஏ. பி. நசீர் அலி அவர்கள், அரசு வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருச்சி மண்டல பொது மேலாளர் திரு சதீஷ்குமார், திருச்சி மண்டல துணை மேலாளர்கள் திரு புகழேந்தி ராஜ், திரு ராஜேந்திரன் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர்கள், திருச்சி நாவலூர்க்குட்பட்டு தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவ மாணவிகள், புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி மாணவ மாணவிகள், நீதிமன்ற பணியாளர்கள், அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட நீதிமன்றத்தில் தொடங்கி பாரதிதாசன் சாலை கண்டோன்மெண்ட் வழியாக திருச்சி மாநகராட்சி வரை சென்று மீண்டும் மாவட்ட நீதிமன்றம் வளாகத்தை வந்தடைந்தது. நன்றி. வணக்கம். சட்ட தகவல்கள். ஆவணங்களை பதிவு செய்தல் தொடர்பான சட்டங்கள், லா ரிலேட்டிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சொத்துரிமை மாற்றம் தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்தல் பற்றி சொத்துரிமை மாற்ற சட்டம் மற்றும் பதிவு சட்டம் போன்ற சட்டங்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களை ஏன் பதிவு செய்தல் வேண்டும்? சொத்துரிமை மாற்றம் தொடர்பாக தரப்பினர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட உரிமை மாற்றத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும், அந்த உரிமை மாற்றத்திற்கு அத்தாட்சி ஏற்படுத்தும் வகையிலும், அத்தகைய சொத்து பரிமாற்றத்தை எதிர்கால தேவைக்காக பதிவு செய்யும் வகையிலும் ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அவை உரிய பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. இது பற்றி சொத்துரிமை மாற்ற சட்டம் பிரிவு 3 விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும்? பொதுவாக அசையா சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்யும் போது அவைகளை ஆவணப்படுத்தி முறையாக சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். சொத்துரிமை மாற்றம் தொடர்பாக கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து பதிவு சட்டம் பிரிவு 17 விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அசையா சொத்துக்கள் தொடர்பாக எழுதப்படும் தான பத்திரங்கள், அதாவது கிஃப்ட் டீட், செட்டில்மெண்ட் டீட் அண்டு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் டீட் ஆகியவை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அசையா சொத்தில் உள்ள உரிமையை மாற்றிக் கொடுத்தாலோ, விற்பனை செய்தாலோ, விடுதலை செய்தாலோ, பாகப்பிரிவினை செய்தாலோ அந்த பத்திரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அசையா சொத்தின் உரிமை மூலத்தையோ அல்லது வேறு உரிமைகளையோ ஏற்படுத்தவோ, விட்டு கொடுக்கவோ, வேறு ஒருவருக்கு அதனை மாற்றம் செய்யவோ அல்லது சொத்து பரிமாற்றம் இருப்பின் அத்தகைய ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். வருட குத்தகைகள், 11 மாதத்திற்கு மேற்பட்ட கால அளவு கொண்ட வாடகை ஒப்பந்த பத்திரங்கள், 1 வருடத்திற்கு மேற்பட்ட வாடகை உரிமையை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். 100 ரூபாய் மற்றும் அதற்கு மேல் மதிப்பு கொண்ட அசையா சொத்து தொடர்பான உரிமை மூலம் மற்றும் உரிமை தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகள் அல்லது நீதிமன்ற தீர்ப்பாணைகளை மற்றவர்களுக்கு மாற்றம் செய்து ஏற்படுத்தப்படும் ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். விற்பனை ஒப்பந்த ஆவணத்துடன் சுவாதீனம் வழங்கப்பட்டால் அந்த ஆவணம் சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 53A படியும், பதிவு சட்டம் பிரிவு 7 உட்பிரிவு 1A படியும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும்.
சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 54, 107 மற்றும் 122 ஆகியவற்றில் அசையா சொத்துக்கள் தொடர்பான விற்பனை, 11 மாதங்களுக்கு மேற்பட்ட குத்தகை அல்லது வாடகை ஒப்பந்தம், அசையா சொத்துக்கள் தொடர்பான தான பத்திரங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 17 மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள். தமிழக அரசு கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு திருத்தத்தின் மூலம் பதிவு சட்டம் பிரிவு 17, 34B மற்றும் 64A ஆகியவற்றில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி பிரிவு 17 படி கட்டுமான ஒப்பந்தங்கள், 100 ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட அசையா சொத்து தொடர்பான விற்பனை ஒப்பந்தம், உரிமை மூல ஆவணங்களை வைப்பீடு செய்யும் அடமான பத்திரம் போன்ற பரிமாற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என திருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பிரிவு 34B மற்றும் 64A படி அசையா சொத்துக்கள் தொடர்பான பொது அதிகார பத்திரங்கள், உரிமையாளர், முகவர் மற்றும் சாட்சிகளின் புகைப்படம் மற்றும் கைரேகைகளை பதிவு செய்வதை கட்டாயமாக்கியுள்ளது. மேலும் இத்தகைய ஆவணம் புத்தகம் ஒன்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படும் ஆவணங்கள் பற்றி பதிவு சட்டம் பிரிவு 17 உட்பிரிவு 2 கட்டாய ஆவணப்பதிவு தேவைப்படாத உரிமை மாற்றங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறே பதிவு சட்டம் பிரிவு 18 விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யும் ஆவணங்கள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய்க்கு குறைவான மதிப்பு கொண்ட அசையா சொத்துக்கள் தொடர்பான உரிமை மாற்ற ஆவணங்கள், 1 வருடத்திற்கு குறைவான குத்தகை மற்றும் வாடகை தொடர்பான பத்திரங்கள், உயில்கள் மற்றும் பிரிவு 17 ஆவணப்பதிவு கட்டாயமாக்கப்படாத ஆவணங்கள் போன்றவைகளை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது மேற்கூறிய ஆவணங்களை பதிவு செய்வது சட்டப்படி கட்டாயம் இல்லை. ஆவணங்களை பதிவு செய்வது தொடர்பான கால வரையறை. பதிவு சட்டம் பிரிவு 23 படி உயில் மற்றும் பிரிவு 24, 25 மற்றும் 26 குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் தவிர இதர ஆவணங்கள் அனைத்தும் அவை எழுதப்பட்ட தினத்திலிருந்து 4 மாதங்களுக்குள் பதிவிற்காக உரிய அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆவணங்களை பதிவு செய்யாததால் ஏற்படும் விளைவுகள். பதிவு சட்டம் பிரிவு 17 மற்றும் சொத்துரிமை மாற்றச் சட்டம் போன்றவற்றில் ஆவணப்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ள ஆவணங்களை முறையாக பதிவு செய்யவில்லை எனில் அந்த உரிமை மாற்றம் சட்டப்படி ஏற்புடையதல்ல. எனவே பதிவு செய்யாத ஆவணங்களின் அடிப்படையில் சட்டப்படி எந்த ஒரு உரிமையும் கோர இயலாது. மேலும் சட்டப்பிரிவு 17 கீழ் முறையாக பதிவு செய்யப்படாத ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் ஆவண சாட்சியங்களாக சமர்ப்பிக்க இயலாது என பதிவு சட்டம் பிரிவு 49 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைய வழியில் ஆவணங்களை பதிவுக்கு தாக்கல் செய்தல். தமிழக அரசு பதிவு சட்டம் பிரிவு 32 திருத்தங்களை மேற்கொண்டு இணைய வழியில் குறிப்பிட்ட சில ஆவணங்களை பதிவிற்காக தாக்கல் செய்ய அரசாணை எண் 132 நாள் 12/9/2022 படி அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வசதி தொடர்பாக கடந்த 12/9/2022 அன்று தமிழ்நாடு இணைய வழி பதிவு விதிகள் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. பதிவு அலுவலர் பதிவு செய்ய மறுக்கக்கூடிய ஆவணங்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதிபரணி மனுவில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 2016ஆம் வருடம் பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்து புதிதாக பிரிவு 22A என்ற சட்டப்பிரிவினை நடைமுறைப்படுத்தியது. இச்சட்டப்பிரிவு கடந்த 20/10/2016 முதல் அமலில் உள்ளது. இச்சட்டப்பிரிவின்படி அரசுக்கு சொந்தமான நிலங்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்கள், நகர மேம்பாட்டு அமைப்பிற்கு சொந்தமான நிலங்கள், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 959 தொடர்புடைய நிலங்கள், தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் கண்காணிப்பில் உள்ள நிலங்கள் மற்றும் முறையாக அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் சொத்து பரிமாற்ற ஆவணங்களை பதிவு செய்ய பதிவு அலுவலர் மறுக்கலாம். அவ்வாறே மோசடியான ஆவணங்கள் தொடர்பாக தமிழக அரசு கடந்த 16/8/2022 அன்று புதிதாக திருத்தம் ஒன்றினை எண் 41/2022 ஆக இயற்றி நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திருத்தச் சட்டமானது பதிவு சட்டம் 1908 சட்டப்பிரிவுகள் 22B, 77A, 77B, 81A, 81B போன்றவைகளை புதிதாக சேர்த்துள்ளது.
இந்த திருத்தச் சட்டத்தின்படி மோசடியான ஆவணங்களை, அரசால் தடை செய்யப்பட்ட சொத்து பரிமாற்றம் தொடர்புடைய ஆவணங்களையோ, நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களையோ பதிவு செய்ய பதிவு அலுவலர் மறுக்கலாம் என சட்டப்பிரிவு 22B தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 77A படி பதிவாளர் அல்லது பதிவுத்துறை தலைவர் தன்னிச்சையாகவோ அல்லது புகாரின் அடிப்படையிலோ பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் சட்டப்பிரிவு 22A மற்றும் 22B ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள சட்ட நடைமுறைகளுக்கு முரணாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாக கருதினால் சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் தரப்பினருக்கு அறிவிப்பு அளித்து விசாரணை மேற்கொண்டு முடிவில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணத்தின் பதிவினை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இந்த உத்தரவிற்கு எதிராக பதிவுத்துறை தலைவர் முன்போ அல்லது தமிழக அரசு முன்போ சட்டப்பிரிவு 77B கீழ் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். சட்டப்பிரிவு 22A மற்றும் 22B குறிப்பிட்டுள்ள தடை செய்யப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக ஏதேனும் பதிவுகளை சட்டத்திற்கு புறம்பாக பதிவு அலுவலர்கள் மேற்கொண்டால் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் மற்றும் அந்த ஆவண பதிவு தொடர்புடைய இதர ஊழியர்கள் மீது பதிவுச் சட்டம் பிரிவு 81A கீழ் குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு 3 வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின்படியான குற்றங்களை ஒரு நிறுவனம் செய்தால் அந்த நிறுவனத்தின் பொறுப்பில் இருக்கும் நபர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு சட்டப்படி தண்டிக்க பிரிவு 81B வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆவண எழுத்தர்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள். ஆவண எழுத்தர்கள் தொடர்பாக தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிமம் விதிகள் 1982 உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆவண எழுத்தர்களுக்கு 3 வகையான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாநில உரிமம் A லைசன்ஸ், மாவட்ட உரிமம் B லைசன்ஸ், சார் பதிவக உரிமம் C லைசன்ஸ் வழங்கும் நடைமுறை விதிகளில் உள்ளது. ஆவண உரிமம் பெற்ற எழுத்தர் தொடர்பான கட்டணம் பற்றி சுற்றறிக்கைகள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆவணத்திற்கும் பெற வேண்டிய கட்டணம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை தமிழக அரசின் பதிவுத்துறை இணையதளமான tnreginet.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். ஆவண எழுத்தரின்றி தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள். ஆவணத்தை எழுதி கொடுப்பவரால் எழுதப்படும் ஆவணங்கள், அஃபீஷியல் அசைனி அல்லது அஃபீஷியல் ரிசீவர் ஆகியவர்களால் எழுதப்படும் ஆவணங்கள், மத்திய மற்றும் மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள், வங்கிகள், வெளிநாட்டு தூதரங்கள் ஆகியவர்களால் எழுதப்படும் ஆவணங்கள், வழக்கறிஞர்களால் தயார் செய்யப்படும் ஆவணங்கள் போன்றவை நேரடியாக பதிவிற்கு தாக்கல் செய்யலாம். மேற்கண்ட ஆவணங்களை எழுத ஆவண எழுத்தர் உரிமம் பெற்ற நபர் அவசியமில்லை. சமீபத்தில் பதிவுத்துறை தலைவர் ஆவண எழுத்தர்கள் தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றினை முந்தைய சுற்றறிக்கைகளை மேற்கோள் காட்டி கடந்த 25/2/2020 அன்று வெளியிட்டுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண எழுத்தர் மற்றும் நிலத்தரகர்களை அனுமதிக்க கூடாது எனவும், ஆவண எழுத்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றியும், ஆவணங்கள் தயார் செய்வது தொடர்பான உரிய கட்டண ரசீதினை ஆவண எழுத்தர்கள் அளிக்க வேண்டும் என்றும், அந்த கட்டண ரசீதினை ஆவணத்துடன் இணைத்து தாக்கல் செய்யப்படுவதை அனைத்து பதிவு அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போலியான ஆவணங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 4/8/2021 பதிவுத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கையினை வழங்கியுள்ளார். அதில் 9/8/2021 பிறகு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் ஆகியோரின் பெயர், உரிமம் எண் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும், அதற்கருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறான நடத்தை மற்றும் பணிக்குறைபாடு காரணமாக ஆவண எழுத்தரின் உரிமத்தை சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யலாம் என விதி எண் 16 குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் தொடர்பான சட்ட நடைமுறைகள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் KK ரமேஷ் எதிர் தமிழக அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் கடந்த 27/1/2022 அன்று பிறப்பித்த உத்தரவில் பதிவு செய்ய வேண்டிய ஆவணம் தொடர்புடைய இடமானது நீர்நிலை பகுதிகளில் அமையவில்லை என உறுதிமொழி செய்து ஒரு உறுதிமொழி பத்திரத்தை
சம்பந்தப்பட்ட நபர் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலைகள், நீர்வழிப்பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த அரசு புறம்போக்கு நிலங்கள் தொடர்பாக எவ்வித ஆவணப்பதிவும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் கடந்த 23/11/2021 அன்று ஒரு சுற்றறிக்கையினை வழங்கியுள்ளார். அதில் நீர்நிலைகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை மீறுகின்ற பதிவு அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அலுவலர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு உள்ளாக நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்நிலைகள், நீர்வழிப்பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகளின் விவரங்களை வருவாய்த்துறையினரிடமிருந்து பெற்று வழிகாட்டி பதிவேட்டில் மேற்கொண்ட நிலங்களுக்கு 0 என மதிப்பு குறிப்பிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறையின் இணையதளம் மற்றும் மின்னணு சேவைகள். பதிவுத்துறையில் ஏதேனும் தகவல்கள் தேவைப்படின் பொதுமக்கள் அருகிலுள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற உரிமையுள்ளது. மேலும் பதிவுத்துறை தொடர்பான அனைத்து விவரங்களையும் tnreginet.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த இணையதளத்தில் பதிவுத்துறை தொடர்பான சுற்றறிக்கைகள், வழிகாட்டி மதிப்பு மற்றும் பதிவுத்துறை தொடர்பான இணையவழி சேவைகள் பற்றி எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுத்துறை இணையதளம் மூலம் இலவசமாக வில்லங்கச் சான்றினை பார்வையிடலாம். மேலும் அதனை பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். பதிவுத்துறை தொடர்பான புகார்களை பதிவுத்துறை தலைவர், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், எண் 100, சாந்தோம் சாலை, சென்னை 600028 என்ற முகவரியில் தெரிவிக்கலாம். பதிவுத்துறையில் ஏதேனும் ஊழல்கள் கண்டறியப்பட்டால் இயக்குனர், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, எண் 293, MKN சாலை, ஆலந்தூர், சென்னை 600016 என்ற முகவரியில் தெரிவிக்கலாம். நேயர்களே, நேர்மையான முறையில் சொத்துக்களை சேர்த்து அவற்றை முறையாக சட்டப்படி பதிவு செய்து எதிர்கால சந்ததிக்கு நிம்மதியான நல்லதொரு வாழ்க்கையை வழங்குவோம். ஊழலை அறவே ஒழிப்போம். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.